சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியாவின் இருக்கை முன்பு நின்று காங்கிரஸ் கவுன்சிலர்கள் முழக்கம் எழுப்பி வருகின்றனர். காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா இருக்கை முன்பாக நின்று காங்கிரஸ் கவுன்சிலர்கள் முழக்கம் எழுப்புகிறார்கள். இன்று சென்னை மாமன்ற கூட்டம் நடைபெற்று வருகிறது. மேயரின் இருக்கை முன்பாக நின்று காங்கிரஸ் கவுன்சிலர்கள் முழக்கம் எழுப்புகிறார்கள். இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மாமன்ற கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் இடையே மோதல் வெடித்திருக்கிறது. காங்கிரஸ் கவுன்சிலர் திரவியம் பேசிய காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷிடம் கேட்டு பெறலாம். வினீஷ், காங்கிரஸ் கவுன்சிலர் திரவியம் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். இதோட பின்னணி என்ன? தினேஷ், குறிப்பாக கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சியின் தேர்தல் முடிந்து 2021ஆம் ஆண்டு தேர்தல் முடிந்து 4.5 ஆண்டு காலம் ஒரே அணியாக திமுக காங்கிரஸ் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். தற்பொழுது புதிய அரசு அமைந்த பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தற்பொழுது தவேக அரசுடன் கூட்டணி அமைத்து தொடர்ந்து செயலாற்றி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டத்திற்கு முன்பாகவே ஒரே இருக்கையில் ஒரே வரிசையில் நாங்கள் திமுகவும் காங்கிரஸ் அமர மாட்டோம், எங்களுக்கு மாற்று இருக்கை வேண்டும் என்று ஏற்கனவே மன்ற கூட்டத்திற்கு முன்பாகவே மன்ற செயலாளரிடம் காங்கிரசினுடைய வார்டு உறுப்பினர்களுடைய குழுவினுடைய தலைவர் திரவியம் கோரிக்கை மனு அளித்திருந்தார். ஆனால் அந்த இருக்கை மாற்றுவதற்கு சாத்தியமில்லை என்று மன்ற செயலாளர் நிராகரித்து விட்டார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டம், இந்த மாதத்திற்கான மாமன்ற கூட்டம் 3 மாதங்கள் கழித்து நடைபெற்றக்கூடிய சூழ்நிலையில நேரமில்லா நேரத்தில் காங்கிரசினுடைய வார்டு உறுப்பினர் திரவியம் அவர் பேசும்பொழுது, முன்னதாக புதிய அரசுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், சமூக நீதி, மதசார்பற்ற கூட்டணி உட்பட பல்வேறு வார்த்தைகளை முன்வைத்து அவர் பேச தொடங்கிய உடனே திமுகவினுடைய கவுன்சிலர்கள், நீங்கள் புதிய அரசுக்கு, அதாவது தாவேகாவுடைய உறுப்பினர்களுக்காக நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று முழக்கம் எழுப்பிய உடனேயே காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் திமுக உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக திரவியம் அவர்கள் பேச முற்பட்ட போது திமுக உறுப்பினர்கள் அவரை பேச விடாமல் நேரடியாக அவருடைய இருக்கைக்கு முன்பாக வந்து கூச்சல் எழுப்பினார்கள். அதே போல கையில் இருக்கக்கூடிய அந்த தீர்மான நகலையும் பரஸ்பரம் ஒரு தரப்பினர் மறுதரப்பினர் மீது வீசக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு திரவியம் அவர்களை பேச திமுக உறுப்பினர்கள் முயற்சிக்கூடிய சூழ்நிலையில நேரடியாக காங்கிரசுடைய உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 5 பேர் நேரடியாக மேயருடைய இருக்கைக்கு நேரடியாக சென்று முழக்கமிட்டதால் அங்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மாநகராட்சி, அதாவது 2021 புதிதாக அமைந்த மாநகராட்சியினுடைய மன்றத்திற்கு பிறகாக இது இன்று நடந்த சூழல் போது தற்போது வரை எந்த விதமான சூழல் நடைபெறவில்லை. மாநகராட்சியினுடைய மன்ற கூட்டம் தொடங்கிய கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரத்தில் 4க்கும் மேற்பட்ட வாக்குவாதங்கள் இங்கு அரங்கேறிக்கிறது. முதற்கட்டமாக திமுக அதிமுக கவுன்சிலர்கள் நேரடியாக வாக்குவாதம் மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகாக திமுக அதிமுக வாக்குவாதம் முடிந்த பிறகு திமுகவுடைய பல வார்டு உறுப்பினர்கள் தங்களுடைய வார்டு பிரச்சனைகளை பேசும்பொழுது, புதிதாக அமைந்த அரசு எங்களுக்கான எந்த விதமான வேலைகளையும் செய்விடாமல் அதிகாரிகளை முடக்குகிறார்கள் என்பது போன்ற கருத்துக்களை முன்வைத்து பேச தொடங்கினார்கள். அதற்கு காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் முற்றுகையிட்டு கூச்சல் எழுப்பினார்கள். அதற்கு பிறகு இறுதியாக நேரமில்லா நேரத்தில் காங்கிரசினுடைய உறுப்பினர் பேச முற்படும் பொழுது திமுக உறுப்பினர்கள் நேரடியாக அவர்களை பேச விடாமல் தடுத்ததால் வெளியே போ என்று ஒருமையில் பேசி காங்கிரசினுடைய உறுப்பினர்களே அவையில் இருந்து வெளிநடப்பு செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டதால் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தற்பொழுது வெளிநடப்பு செய்து தற்போது இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய மேயருக்கு எதிராகவும் திமுக உறுப்பினர்களுக்கு எதிராகவும் பல கண்டனங்களையும் பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து பேசியிருக்கிறார்கள். நிச்சயமாக வினீஷ், பாராளுமன்றத்தில் திமுக தனி இருக்கை கேட்டது போல மாநகராட்சியிலும் எங்களுக்கு தனி இருக்கை வேண்டும் என்கிறார் காங்கிரஸ் கவுன்சிலர் திரவியம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினீஷ். பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் காலை 10 மணிக்கு துவங்கப்பட்டது. துவங்கப்பட்ட நேரத்திலிருந்து இங்கே அமைந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் துதிபாடிக்கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொருவரும் அரை மணி நேரம் என்று துதிபாடிக்கொண்டிருந்தார்கள். காங்கிரசுக்கு என்று நேரமில்லா நேரத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது.
ஆனால் நான் தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய மாற்றத்தை, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என சமூக நீதி கோட்பாட்டை பின்பற்றி எங்களுடைய தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் சிறப்பாக இங்கே முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். அவருக்கு எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக வாழ்த்துதனை தெரிவித்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் எங்களை அடிக்க பாய வந்து ஆட்சியில் புதிய மாற்றம் என்பதை சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். நான் கேட்கின்றேன், புதிய மாற்றத்தை புதிய மாற்றம் தானே என்று சொல்ல வேண்டும், பழைய மாற்றம் என்றால் சொல்ல வேண்டும். உங்களை எல்லாம் சட்டமன்றத்திலே பேசுங்கள் பேசுங்கள் என்று சொன்னீர்களே, 5 நிமிடத்தில் உங்களை எல்லாத்தையும் ஓட விட்டாரு சட்டமன்றத்தில். அதே போல எங்களுடைய அன்பான கவிதை, இந்த நாட்டை காக்கும் கை, உங்கள் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, எதிர்கால இந்தியாவின் வாழ்க்கை. இந்த கை அன்பு கை, அரவணைக்கும் கை, எவரையும் அழிக்கும் கை கிடையாது என்பதை அங்கே பதிவு செய்தோம். எங்களுடைய கை என்பது யாரையும் அழிக்கக்கூடிய கை கிடையாது, அரவணைக்கக்கூடிய கை. நாங்கள் அந்த கையில் உள்ளவர்கள் தான் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களிடம் பேசிய பொழுது அவர்கள் எங்களை பேசவே விடவில்லை, தடுத்தார்கள். நாங்களும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி வாழ்க, எங்களுடைய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்க என்று சொல்லி நாங்கள் மன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டோம். இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு மன்றத்தில் நடந்ததெல்லாம் கண்டிப்பாக கண்டிக்கத்தகுந்த செயல். ஏனென்று சொன்னால் மரபு ரீதியாக நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கின்றோம். ஆனால் மைக்கை ஆஃப் பண்ணுகின்றார்கள். ஏன் உங்களுக்கு ஏன் அந்த பொறுமை இல்லை? ஒரு தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு மக்களால் அபரிதமாக போற்றப்பட்டு இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். எதற்காக நீங்கள் மைக்கை ஆஃப் பண்ணுகின்றீர்கள்? ஆகவே நாங்கள் இதனை கண்டித்து இன்றைய தினம் வெளிநடப்பு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அங்கே கூச்சலிட்டார்கள், துரோகி காங்கிரஸ் என்று சொன்னார்கள். நாங்கள் துரோகி காங்கிரஸ் கை கிடையாது, எங்களுடைய காங்கிரஸ் இயக்கம் என்பது அரவணைக்கும் கை, எவரையும் அழிக்கக்கூடிய கை கிடையாது என்பதை நாங்கள் விவரமாக கோஷம் எழுப்பி இங்கே வருகை தந்துள்ளோம். அதாவது உண்மையிலே மக்கள் பிரதிநிதிகள் தவிர மாற்று நிர்வாகிகள் யாரும் அரசு பள்ளிகளிலும் மாநகராட்சி பள்ளிகளிலும் அவர்கள் நுழையக்கூடாது என்பது வரவேற்கத்தக்கதுதான். அதே சமயத்தில் அவர்களே இந்த தவறுகளை செய்கின்றார்கள். முந்தைய ஆட்சி காலத்தில் இவர்களும் இந்த தவறை செய்தவர்கள்தான். இன்றைக்கு புதிதாக சட்டத்தை போடுகின்றார்கள். இவர்கள் ஆட்சி காலத்தில் இதே அரசு பள்ளிகளிலும் இதே மாநகராட்சி பள்ளிகளிலும் இவர்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாம் அங்கே விழாக்கள் நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, நாங்க எங்களுடைய கோரிக்கையா எங்களுடைய கட்சி காங்கிரஸ் கட்சியோட மாமன்ற உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் ஒரே இருக்கை சீட்டு கேட்டிருக்கோம். அவங்க மட்டும் பார்லிமெண்ட்ல கனிமொழி எங்களுக்கு காங்கிரஸ் கூட இருக்க மாட்டோம், தனியா இருப்போம்னு சொன்னாங்க. இப்ப நாங்களும் அதே மாதிரி சொல்றோம், நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரோட இருக்க தயார் இல்ல, எங்களுக்கு தனியா சீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறோம். அதே போல எதிர்கட்சி வரிசையில இப்ப நாங்க 24-25 பேர் கிட்ட வந்துட்டோம். 20 பேர் இருந்தாலும் எதிர்கட்சி கொடுக்கணும். இப்ப எங்க கூட டிவிக்கு கூட்டணியில் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி எங்களுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து தரணும்னு கேட்டுக்கிறோம். இல்ல, அதாவது புரோட்டோகால் என்பது அதாவது ஆட்சி அமைத்தவுடன் எங்களுடைய தமிழக முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்தவுடன் இதே சென்னை பெருநகர மாவட்டத்தினுடைய மேயர் மாண்புமிகு மேயர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். நாங்கள் புரோட்டோகாலை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி. அன்றைய தினம் ஒரு பள்ளி, அதாவது பள்ளியுடைய துவக்க நாளிலே
அவர் புரோட்டோகால் என்று சொல்லி பக்கத்தில் அறியாமல் என்ற டிவிக்கினுடைய அந்த பல்லவி என்கின்ற சட்டமன்ற உறுப்பினரிடம் அவர் வைத்திருந்த கேண்டில் கேட்டார். அவங்க கை நீட்டி கேட்கிறாங்க, அதை கொடுக்கல. அதை கொடுக்காம புரோட்டோகால் படி நான் அந்த அலுவலர்கிட்ட கொடுத்தேன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், புரோட்டோகால் படி இந்த கூட்ட அரங்குல வந்து இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ இருக்குது. நான் கேட்கிறேன், இப்ப மு க ஸ்டாலின் போட்டோ இருக்கும்போது அன்றைக்கு முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி போட்டோ இவங்க வச்சாங்களா? அப்ப இப்ப எப்படி தளபதி ஜோசப் விஜய் இருக்கின்ற இடத்துல முன்னாள் முதலமைச்சர் போட்டோ வைக்கலாம்? அது வைக்க கூடாது. அதே மாதிரி இந்த நாட்டை சட்டத்திட்டத்தை ஏற்றிய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய புகைப்படம் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த தலைவர் டாக்டர் பாபா சாஹிப்